பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமுள்ள நாமத்தில் உங்கள் எல்லாரும் கூட இன்னொரு விஷயமாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் கூட தம்முடைய கிருபையினால் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவர் போஷித்து உங்களை வழிநடத்தி வருகிறார் என்று நான் நிச்சயமாக நம்பியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷமான ஒரு தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்கே பரிசுத்த வேதம் சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். பிரியமானே, 3 விதமான காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், அன்பு கூர்ந்தார். அவர் தம்முடைய ஒரே பிரான குமாரனா இயேசுவான கிறிஸ்துவானவரை நம்ம எல்லாருக்காக சிலுவையில் மரிப்பதற்கு, அவர் அடிக்கப்படுவதற்கு, அவர் கைகள் ஆணிகள் அடிக்கப்படுவதற்கு, தலையில் முள்ளுமுடி வைக்கப்படுவதற்கு, கால் ஆணிகடிகள் அடிக்கப்படுவதற்கு, உனக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் நிமித்தமாக சிலுவிலே அவருடைய ஜீவனை கொடுத்தார், மரித்தார். அவருடைய இரத்தத்தினால நம்ம பாவங்களை கழுவி அதோடு நம்மளை விட்டுவிடவில்லை, ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன பண்ணுறாரு, நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றுகிறார். பிரியமான, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ராஜாக்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ராஜா என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ராஜா என்று சொல்லும்போது அவன் ஆளுகை செய்ய வேண்டும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு ரூல் அண்ட் ரெயின் என்று சொல்வார்கள். அதாவது சட்டங்களை ஏற்குவார்கள் ராஜாக்கள், பிறகு ஆளுகை செய்வார்கள். இப்போது இந்த ஆளுகை செய்கிற ஒரு காரியத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வருகிறார். ஃபஸ்ட்டு சிலுவை அண்டையில் கொண்டு வருகிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பிறகு பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுக்கிறார். 3வது, நம்மை ராஜாக்களாக அமர்ந்து வைத்திருக்கிறார். அதுக்கு தான் பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய ஒரு பெரிய நோக்கம் என்னென்னா, we are seated along with him in Christ Jesus. பாருங்கள், இங்கிலீஷில் எஃபிஷியன்ஸ் 2:6 வரும், தமிழில் 7 வருது. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்தார். ஆல்ரெடி பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருடைய சிலுவையில் ஆண்டவர் இயேசு மரிக்கும் போதும் பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் நம்முடைய பாவங்கள், நமக்கு விரோதமாக இருந்த எல்லா விதமான அந்த சட்டங்கள், நமக்கு விரோதமாக இருந்த எல்லா பத்திரங்களை சிலுவையில் பிதாவாகிய தேவன் அதை கேன்சல் செய்து விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது சத்துருவாகிய சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் பறிக்கப்பட்டது. ஸோ பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும், சாத்தானுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை பறித்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. எப்போ சிலுவையில் ஏசப்பா மரித்து அவர் உயிரோடு ஏஞ்ச போது ஆல் அத்தாரிட்டி, அதுக்கு தான் ஏசப்பா மத்தேயு 28:18 நீங்கள் வாசிக்கும் போதும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு ஏசப்பா சொல்கிறார். இப்போது அதுதான் எபேசியர் 1:20 நம்ம வாசிக்கும் போது, எபேசியர் 1:19 கூட நான் வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பிக்கப்பட்ட தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. இங்கே பவுல் அங்கே சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் பிதா மரணத்திலிருந்து கர்த்தராக இயேசுவானவர் உயிரோடு எழுந்த போது the greatest power was released at that time. அங்கே ஒரு பெரிய வல்லமை, சிருஷ்டிப்பை காட்டிலும் ஒரு பயங்கரமான பிதாவாகிய தேவனுடைய வல்லமை எங்கே வெளிப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் இல்லையா, அப்போ தான் எழுப்பி என்ன செய்தார்? எபேசியர் 1:20 எல்லா துரைத்தனத்துக்கும்
எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவம், டொமினியன், பவர், அத்தாரிட்டிக்கு மேலாக இம்மையில் மாத்திரம் இல்லை, மறுமையில் பேர் பெற்று எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்தை மேலே உயர்த்தி எல்லா அதிகாரம், பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் ஃபார் அபவ் எல்லாவற்றுக்கு மேலா இதாவகை தேவன் குமாரன இயேசுவை அங்கே உன்னதத்தில் என்ன செய்தார்? 21 எபேசியர் 1:21 அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை அவருடைய வலது பார்சத்தில், அவருடைய அத்தாரிட்டி, ரைட் ஹேண்ட்ன்றது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் அத்தாரிட்டி, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பினக்கல் ஆஃப் பவர், இட் இஸ் அ சுப்ரீம் அத்தாரிட்டி. அந்த அதிகாரமுள்ள இடத்துல ஆண்டவராக இயேசு பிதாவாகிய தேவன் ரைட் ஹேண்டில் உட்கார வச்சிட்டார். எதற்காக? டு ஷேர் இஸ் அத்தாரிட்டி. அப்போது குமாரனா இயேசு கிறிஸ்துவ கையில் பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும் ஒப்பு கொடுத்தார். உண்மைதான், இயேசப்பாக்கு எல்லா அதிகாரம். அதன் பிறகு என்ன செய்தார்? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலா தலையா தந்தளினார். இப்போது ஆண்டவராக இயேசுவை பிதா என்ன செய்தார்னா சபையாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக வச்சிட்டார். பிரியமானலே, சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரமாகிய சபைக்கு சபை என்பது இரத்தத்தால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள நானதான் சபை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை. இந்த சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் நமக்கு சபை தலை இயேசு கிறிஸ்துவ. அப்போது நம்மெல்லாம் என்னவா இருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 12:27 அடிப்படையில் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரம், நீங்கள் தான்பா கிறிஸ்து இயேசுவின் சரீரம், யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்போது இயேசப்போடைய சரீரம் நம்ம தலை அவராக்குறாரு. இப்போ சொல்லுங்கள், தலை வேற சரீரம் வேறையா? இல்லையே, ரெண்டும் ஒன்று தானே. அப்படி என்றால் இயேசுவன் நீங்களும் ஒன்றாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளவே இருக்கிறார். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனா கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறீங்களே நீங்கள். அவர் உன்னதத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் அதிகாரியாக ராஜாதி ராஜா உட்காந்துட்டு இருக்கிறார் இயேசப்பா. அப்படி என்றால் நீங்களும் நானும் கூட அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வச்சிட்டார் ஆண்டவர். ஏன் அங்கே அமர வைத்தார்? டு ஷேர் இஸ் அத்தாரிட்டி. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா அதிகாரமும் சரீரமாகிய சபைக்கு, அதாவது நம்முடைய சரீரமாகிய சபையாகிய நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனர் என்ன அதிகாரத்தை நம்ம கொடுத்துக்கிறார்? அது தெரிலனாக்கா நம்ம நிறைய ஆஸ்வாதங்கள் இருந்து விடும். ஸோ அதுதான் ஆண்டு சொன்னார், உன்னை ராஜாக்கள் ஆசாரலமாக்கினேன். இப்போ யோவான் 1:12 சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவ பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். டு ரைட் டு பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட். தேவ பிள்ளை அப்படின்ற ஒரு அதிகாரம் கொடுத்தார். நம்ம ராஜாவை உட்கார வச்சிட்டார். எதுக்காக? மத்தேயு 10:1 சொல்கிறார் பாருங்கள். ஏசப்பா என்ன சொல்கிறார்? மத்தேயு 10:1 நம்ம படிக்கும்போது மேத்யூ காஸ்பல் சாப்டர் 10:1 அவர் தம்முடைய 12 சீஷரை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளையும் துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டார்னா, he gave the authority to the disciples, telling you have authority over all diseases. பிரியமானே, தேவ பிள்ளைன்றவனுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். உன்னை ராஜாவாக மாற்றிருக்கார். அவர் ராஜாதி ராஜா, அவர் பிள்ளை, நீ ராஜா. உன்னையும் அவரோடு கூட உட்கார வச்சுருக்காரு உன்னதத்தில். பிறகு எல்லா அதிகாரம் கொடுக்குறாரு. என்ன அதிகாரம் கொடுக்குறாரு? வியாதின் மேலே அதிகாரம் எடுத்துக்கோ. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்லி யூ கேன் ரூல் அண்ட் ரெயின் ஓவர் டிசீசஸ். நீங்கள் சொல்லலாம், என் சரீரத்து மேலே எந்த வியாதிக்கு அதிகாரம் கிடையாது. சில பேருக்குன்னா எனக்கு சுகர் வந்துடுமா, எங்கள் அப்பாவுக்கு சுகர் எனக்கு வந்துடுமா, அது ஒரு சந்தேகம். சில பேருக்கு எனக்கு வியாதி வந்துடுமா, அவங்களுக்கு இந்த வியாதிக்கு நம்மளுக்கு வருமா? வராது. ஏன்? ஆண்டு உனக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவின் சரீரம். God has given you authority over disease. நீங்கள் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சரீரத்து மேலே எந்த நோய்க்கு அதிகாரம் இல்லை. ஆமீன். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களை ராஜா வச்சுக்கிறார். நம்ம ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டுங்க. ரெண்டாவது, ரூல் அண்ட் ரெயின் ஓவர் பாவர்ட்டி, தரித்திரத்தன். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, கடமாக வாங்கிடுறாங்க, பிரச்சனை, வீட்டில் தரித்திரம். நீங்கள் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தரித்திரத்துக்கு என் வீட்டில் அதிகாரம் இல்லை. என் வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தரித்திரத்துக்கு அதிகாரம் இல்லை. நோ. ஏன்? பாவர்ட்டி யூ cannot rule us. Why? Because Christ is inside me. ஏசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட தேவகுமார் என் கூட இருக்கிறதுனால
எந்த ஒரு தரித்திரம் என் வீட்டில் ஆளுக செய்ய முடியாது. காரணம் என்ன? என்னை ராஜா வச்சுக்கிறார். ராஜாவுடைய பிள்ளை எப்படிங்க தரித்திரமாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லணும், என் வீட்டில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தரித்திரத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆசீர்வாதம் என்னை தேடி வரும், பணம் என்னை தேடி வரும், நான் தேடி போக தேவையில்லை. ஃப்ரம் த நார்த், ஃப்ரம் த சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், காட் வில் ப்ரொவைட் ஆல் மை நீட்ஸ் சொல்லி அதை உரிமை பாராட்டுங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு ஒத்துக்கிறார். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா பைபிள் தெளிவாக சொல்லுது. ரோமர் 4:13, அன்றியும் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதினால் கிடைத்தது. உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வான்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் சந்ததியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஸோ குயிக்காக ரிகேப் பண்ணும்போதோ, we can rule and reign over poverty, we can rule and reign over diseases, thirdly we can rule and reign over situations. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைமைங்க விரோதமாக காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலை மேலே நீங்கள் அதிகாரம் செலுத்தி அதில் வெற்றியாக நீங்கள் வர முடியும். 4ஆவதாக நீங்கள் தடைகள் மேலே அதிகாரம் செலுத்தலாம். நிறைய ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்குன்னு கொடுத்துப்பாரு. சாத்தான் தடை பண்ணி வச்சுக்கிறான். அந்த அதிகாரத்தை நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எனக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சத்துருவாகிய சாத்தானே தடைகளை நான் உடைக்கிறேன். எந்தெந்த தடைகள் உனக்கு சத்தான் பண்ணி வச்சுக்கிறானோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த தடைகளை உடைக்கிறேன் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணும்போதோ அங்கே யூ கேன் ரிசீவ் த பிளெஸிங் தட் வாட் காட் ஹஸ் கிவன். கர்த்தர் தாம் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல கேளுங்க. ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை ராஜாவாக்களாக வச்சுருக்கிறீங்க, என்னை ஆசாரனாக வச்சுருக்கிறீங்க. ஒரு ராஜான் போது அவன் ஆளுகை செய்ய வேண்டும். சூழ்நிலைமை மேலே என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு தரித்திரத்துக்கோ எந்த ஒரு வியாதியோ வறுமைகளோ தடைகளோ அதிகாரம் இல்லை. அதனால் நான் ஜீவனடைந்து நான் ஆளுவேன் என்பது அதிக நிச்சயமாமே. பிரியமானே, லெட் அஸ் கிளைம் தட் ப்ராமிஸ். பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அவங்களை ராஜாக்களும் ஆசாரலமாக்கினீர். பூமியில் அரசாளும்படியான ஒரு பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, சூழ்நிலைமைகள் மேலே, வியாதியின் மேலே, தரித்திரத்தின் மேலே, தடைகள் மேலே அதிகாரம் செலுத்த பரிசுத்தானவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you all.